கூடுவாஞ்சேரியில இருக்க ஒரு வீட்ல ஒரு பெண்ணை சாகடிச்சு துண்டு துண்டா வெட்டி சமைச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஆக்ராக்கு போற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஒரு ரெட் கலர் சூட்கேஸ் இருந்திருக்கு. அந்த சூட்கேஸ்ல இருந்து ரொம்பவே துர்நாற்றம் அடிச்சிட்டு இருந்திருக்கு. ஆக்ரா ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்லாம் அந்த சூட்கேஸ திறந்து பார்க்கும்போது ஒரு உடல் தலையே இல்லாம துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலையில அந்த ரெட் கலர் சூட்கேஸ்ல இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சடலம் ஒரு ஆண் சடலம் அப்படின்னு போலீஸ்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது ஒரு பெண் சடலம்னு. இந்த ரெட் கலர் சூட்கேஸ் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்ல ஒரு கப்புள் வராங்க. அந்த கப்புள் நைஸா இந்த ட்ரெயின்ல இந்த சூட்கேஸ வச்சுட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே அங்க இருக்க சிசிடிவில பதிவாயிருக்கு. அந்த கப்புள் யாருன்னு பாத்தீங்கன்னா, மாணிக் லஸ்கர், பகவதி மஜி. இந்த கப்புள் அந்த சூட்கேஸ வச்சுட்டு ஒரு ஆட்டோல ஏறி போயிருக்காங்க. அந்த ஆட்டோ எங்க போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரியில இருக்க மசூதி தெருக்கு போயிருக்கு. இது எல்லாமே சிசிடிவில பதிவாயிருக்கு. போலீஸ் கூடுவாஞ்சேரியில இருக்க மசூதி தெருவுக்கு போயிட்டு அந்த வீடையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீடை திறந்து பார்த்தா ஒரே ரத்த கரையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெண் சடலத்தை வச்சு சமைச்சிருக்காங்க. மைதா மாவு, காய்கறி எல்லாம் போட்டு ஏதோ பிரியாணி மாதிரி சமைச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த பெண் சடலம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா, ஐதுல்லா நிஷான்றவங்களுடைய பெண் சடலம் தான் அது. இப்போ போலீஸ் மாணிக் லஸ்கரையும் பகவதி மஜியும் தேடி அசாமுக்கும் ஒடிசாக்கும் போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.